டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோ சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி 2ஆம் பேதுருன்ற நிருபத்திலிருந்து சில சத்தியங்களை தியானிக்க போகிறோம். பேதுருவின் நிருபமே பாருங்கள், நம்பிக்கை நிருபம் என்று தான் அழைக்கப்படுகிறது. பேதுருவை அப்பாஸ்டல் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் அப்போஸ்தலன் என்று தான் அழைக்கிறாங்க. அவருடைய நிருபங்கள் எல்லாம் பாருங்கள், நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை தான் எடுத்து போதிக்கிறார். உபத்திரப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கையான போதனைகள் எடுத்து போதிக்கிறார். இன்றைக்கு 2ஆம் நிருபத்தில் இருக்க முதல் வசனத்தை தியானிக்க போகிறோம். முதல் வசனத்தில் பாருங்கள், ஃப்ரம் அட்ரஸை டூ அட்ரஸ் எழுதுறாரு. ஃப்ரம் அட்ரஸில் யார் எழுதுவோம்? யார் எழுதுகிறாங்களோ அவங்க தான் ஃப்ரம் அட்ரஸில் போடுவோம். இந்த இடத்துல ஃப்ரம் அட்ரஸு சீமோன் பேதுரு, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் எழுதுகிறதாவது. யாருக்கு எழுதுகிறாரு? அது வந்து டூ அட்ரஸ். இந்த டூ அட்ரஸ் யாருக்கு? நம்முடைய தேவனும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களை போன்ற அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதுகிறதாவது. விசுவாசத்தை பெற்றுகிறவர்களுக்கு எழுதுகிறதாவது. அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? அருமையானது. அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அவர் எழுதுகிறார். நம்ம எல்லாருக்குமே தான் அவர் எழுதுகிறார் பாருங்கள். அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அவர் எழுதுகிறார். எல்லாருக்கும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இல்லை, சபைக்கு. சபை தான் பாருங்கள் அருமையான இந்த அற்புதமான விசுவாசத்தை பெற்றுக்கொண்டது. ஆங்கிலத்தில் ப்ரெஷியஸ் ஃபெய்த் அப்படின்னு வருது. விலையேற பெற்றது. விலையேற பெற்ற விசுவாசத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். விசுவாசம் பாருங்கள் ரொம்ப விலையேற பெற்றது. சில நேரத்தில் நம்ம அது அந்த அளவுக்கு கவனிக்கிறோமா இல்லையான்னு தெரியல. அநேக நேரத்தில் பாருங்கள் மற்ற சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கு என்னப்பா அவங்ககிட்ட பணம் இருக்குது, நம்ம விசுவாசத்தில் இருக்கிறோம். அவங்களுக்கு என்னப்பா அவங்களுக்கு பெரிய ஆள்லாம் தெரியும், நம்ம விசுவாசத்தில் இருக்கிறோம். அப்படின்னா இந்த விசுவாசத்தை விட அவங்ககிட்ட இருக்கிற பணம் தான் பெருசுன்ற மாதிரி சில நேரத்தில் நம்மளே பேசிக்கிறோம் அப்படி. ஆனால் விசுவாசத்தை பாருங்கள் விலையேற பெற்றது. நம்மக்கிட்ட இருக்கிற விசுவாசம் எல்லாத்தையும் காட்டிலும் விலையேற பெற்றது. பணத்தை காட்டிலும், செல்வாக்கை காட்டிலும், திரளான செல்வத்தை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும் பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற விசுவாசம் விலையேற பெற்றது. அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அவர் எழுதுகிறார். ப்ரெஷியஸ் ஃபெய்த் இது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்றத்தை ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிற அப்படின்னாலே நம்முடைய விசுவாசம் கூட பாருங்கள் விலையேற பெற்றது. நம்ம விசுவாசத்தை நம்ம அப்படி காண வேண்டும். ஒருவேளை நீங்கள் இயேசுவை இன்றைக்கி விசுவாசிக்கிறீங்களா? அது எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விஷயம் தெரியுமா? அது விலையேற பெற்றது. அது ஏதோ நான் எதை நம்பிட்டேங்க, எது சாதாரண விஷயமாக நினச்சிடக்கூடாது. அது விலையேற பெற்றது. உங்களால் இன்றைக்கி இயேசுவை நம்ப முடியுதுன்னா அது விலையேற பெற்ற காரியம். அந்த விசுவாசம் சாதாரண கிடையாது, அற்பமானது கிடையாது. பாருங்கள், அது விலையேற பெற்றது. விலையேற பெற்ற விசுவாசத்தை நம்ம கொண்டிருக்கிறோம். இப்போ மற்ற காரியங்கள்லாம் ஈஸியாக சமாளிக்க முடியும் பாருங்கள். ஏன் அது விலையேற பெற்றதுன்னு பேதுரு சொல்கிறார் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களை போன்ற அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. ஏன் இந்த விசுவாசம் அருமையானதுன்னா, இது இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியினால் நம்ம பெற்ற விசுவாசம். அவர் சம்பாதித்ததுனால நம்ம பெற்ற விசுவாசம். இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியங்கள் அடிப்படையில் வந்த விசுவாசம். அவர் நியாய பிரமாணத்தை பரிபூர்ணமாக செய்து முடித்ததுனால வந்த விசுவாசம். நீதினா என்னது? தேவனுடைய சித்தம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக செஞ்சு முடிச்சிட்டார். பர்ஃபெக்டாக செஞ்சு முடித்ததுனால தான் நமக்கு விசுவாசம். தேவனுடைய எல்லா சித்தத்தையும் முடிவு பரியந்தம் மரணம் வரைக்கும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தானே தாழ்த்தி மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்தனால தான் பாருங்கள் இன்றைக்கி நமக்கு விசுவாசத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த விசுவாசம் விலையேற பெற்றது. நம்மளுடைய சுயநீதி இல்லை பாருங்கள். நம்மளுடைய சுயநீதியெல்லாம் அழுக்கு, குப்பை, கந்தை. நம்ம எவ்வளோ தான் உபவாசம் ஃபாஸ்டிங் பண்ணாலும் அது அழுக்கு, குப்பை, கந்தைன்னு பேர் சொல்லுகிறது. சுயநீதினால் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது பாருங்கள். தேவனுடைய நீதி, ரட்சிப்பு என்பது பாருங்கள் தேவனுடைய நீதி, முழுக்க முழுக்க அவருடையது. விசுவாசத்தை தொடக்குகிறவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். ஏன்னா இது இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் நம்ம பெற்ற விசுவாசம். இந்த விசுவாசம் அருமையானது. இந்த விசுவாசத்தை இப்படி காண வேண்டும் பாருங்கள். நீங்கள் விசுவாசத்தில் இருக்கீங்கன்னா அது பெரிய அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். அதுவே பெரிய ஒரு மிராக்கிள், அதுவே ஒரு அற்புதம், அதுவே ஒரு இரக்கம், தேவனுடைய இரக்கம். அந்த விசுவாசம் நம்ம எப்படி காணணும்? விலையேற பெற்றதான் காணணும். இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஐஸ்வர்யவான்களை காட்டிலும் நாம் பாருங்கள் தேவனுடைய விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம். விலையேற பெற்ற அந்த விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஏன்னா அது இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியினால் வந்த விசுவாசம். அவர் சம்பாதிச்சு முடிச்சதை நாம் அனுபவிக்கிறோம். உங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் நல்லா பர்ஃபெக்டாக வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக செய்கிறாரு, ஒரு குறைவு இல்லாமல், எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்கிறாரு. ஆனால் சம்பளம் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டால் எப்படி இருக்கும்? அவர் பண்ண வேலைக்கெல்லாம் சம்பளம் உங்களுக்கு வந்துடுது. அவர் பண்ண வேலைக்கெல்லாம் ப்ரொமோஷன் அவருக்கு பதிலாக உங்களுக்கு வந்துட்டால் எப்படி இருக்கும்? ரட்சிப்பு அப்படி தான் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியினால் நாம் பெற்ற விசுவாசம் கூட அப்படி தான் பாருங்கள். இயேசு பர்ஃபெக்டாக தேவனுடைய சித்தத்தை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு.
ஆனால் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் டைரக்ட் டெபாசிட் விழுந்துருச்சு, சம்பளம் நம்ம அக்கௌண்ட்டில் விழுந்துருச்சு, நமக்கு ப்ரொமோஷன். பாவிகளாக இருந்த நம்மை நீதிமான்களாக மாற்றிவிட்டார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை நீதிமானாக்கி விட்டார். ப்ரொமோஷன் நமக்கு வந்துடுச்சு, நமக்கு சம்பளத்தை போட்டார், டைரக்ட் டெபாசிட் நமக்கு வந்துடுச்சு. இதுதான் பாருங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய நீதியினால் நாம் பெற்ற விசுவாசம் அருமையானது. விசுவாசத்தை அப்படி காணணும் பாருங்கள். இப்படிப்பட்ட விசுவாசத்தினால தான் நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம். இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அவர் செய்து முடித்த காரியங்கள் அடிப்படையில் தான் நம்ம நீதிமான். மற்ற எந்த காரியமே அதுக்கு ஒப்பிட முடியாது பாருங்கள். ஒரு மனுஷனை பெருமை பாராட்ட முடியாது. உங்களுடைய ரட்சிப்புக்கு, உங்களுடைய பாவ மன்னிப்புக்கு ஒரு மனுஷனை பெருமை பாராட்ட முடியாது. உங்கள் அப்பா அம்மாவோட ஜபத்தை கூட இங்கே மேன்மையாக சொல்ல முடியாது. அவங்க ஜபம் பண்ணதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி, நல்லா ஜெபிக்கிற பேரண்ட்ஸுக்காக நன்றி. ஆனால் அதை கூட இங்கே நம்ம பெருமையாக சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியினால் தான் நம்ம பாருங்கள் இங்கே அற்புதமான இந்த அருமையான விலையேற பெற்ற விசுவாசத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ தான் கிறிஸ்துவ செய்தி பாருங்கள் ஒரு அற்புதமானது. இது விலையேற பெற்றது, விசுவாசிக்கிறவர்களுக்கு இது விலையேற பெற்றது. இது ஏதோ ஒரு சீப்பான ஒரு விசுவாசம் கிடையாது, இது விலையேற பெற்ற விசுவாசம். சில நேரத்தில் விசுவாசிக்கிறவர்களாகிய நாமே பாருங்கள் அது அந்த அளவுக்கு மேன்மையாக என்றதில்லை. அது மேன்மையாக என்றதுனால தான் பாருங்கள் சில நேரத்தில் நம்ம அதை பற்றி மேன்மையை வெளியில் சொல்ல முடியல. இந்த விசுவாசம் விலையேற பெற்றது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை பாருங்கள். நமக்கு அது பெற்றுக்கொண்டு இருக்கிற நமக்கு அது அருமையானது, விலையேற பெற்றது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த 2 அட்ரஸில் யாருக்கு எழுதுகிறாரு? நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த 2 அட்ரஸில் இந்த நிருபம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இது உங்களுக்கு எழுதப்பட்டது போல் படிக்கணும். இந்த 2 அட்ரஸில் நாம் இருக்கிறோம். அப்போ யாருக்கோ எழுதினாது, என்றைக்கோ இருந்த கிறிஸ்தவர்களுக்கு எழுதினாருன்னு சொல்லி விட்டக்கூடாது. நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது, இன்றைக்கும் அது நமக்கு பேசுகிறது. அப்படி படிக்கும்போது பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனத்தோடு படிப்போம். நீ வருகிற நாட்களில் இதில் இருக்கிற வசனத்தை நம்ம தியானிப்போம்.